ஹலோ வீவர் சிறகடிக்க ஆசை. இந்த இடத்துல மீனாவும் முத்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அங்கே ஒவ்வொரு இடமும் ரசிச்சுட்டு தண்ணி மேலே ஊற்றிட்டால அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஏங்க ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த இடம்ன்றாங்க. ஆமா மீனா, பார்க்கவே எந்த அளவுக்கு அழகா இருக்கு பார்த்தியான்றாங்க. ஒவ்வொன்றுமே நம்ம ரசிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு அப்படின்ட்டு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல முத்து இருந்துட்டு அன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு இடமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ முத்துக்கு ஃபோன் வருது. யாருன்னு ஜீவன் தான் கால் பண்ணுவாங்க. அப்போ சொல்லுங்க மேடம், வாங்க இது மாதிரி நான் சென்னைக்கு வரேன், சரி நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. மீனா இருந்துட்டு யாருன்னு கேட்டால் ஜீவா தான். இது மாதிரி வராங்க நாளைக்கு சென்னைக்கு, பிக்கப் பண்ணி சொல்லி வைக்கிறாங்க. சரி சரி ஓகேங்க அப்படின்றாங்க. அப்புறம் சேர் போட்டு 2 பேருமே சில விஷயங்களை அங்கேயே பேசிக்கிறாங்க. மீனா, இந்த வீடு இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கான்றாங்க. எங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லைன்றாங்க. புரியல. இல்லை, குடிசை வீடியா இருந்தாலுமே அந்த வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் எனக்கு இதெல்லாம் பெரிய ஆசைலாம் ஒன்றும் இல்லைங்கன்றாங்க. நம்ம இருக்கிற வீட்டில் இருந்தாலும் சரி, அதோட நாங்கள் ரொம்ப எளிமையாக தான் இருந்தோம். அப்படி இருந்தாலே அது சந்தோஷம் எல்லாமே இருக்குது. பணக்கார வீட்டில் அதை பார்த்துக்கணும் இதை பார்த்துக்கணுன்ட்டு ஒவ்வொரு கஷ்டம் நம்மளுக்கு வரும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. மீனா, இப்படி ஒரு பொண்டாடி கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், எந்த அளவுக்கு நீ யோசிக்கிற அப்படின்ட்டுலாம் முத்துவும் மீனாவும் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருப்பாங்க. அப்புறமா ஸ்ருதியை வாக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க. டி, என்னடா பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வர நீன்றாங்க. ஓ, உனக்கு பயமாக இருக்குன்னு என்ன கூட்டிகிட்டு வரப்பின்னு, புது இடம்ல பயமாக தான் இருக்கணும்னு சொல்லி பேசிட்டு வருவாங்க. அப்புறம் மனோஜ் ரோகிணி உங்ககிட்ட பேசணும், என்ன சொல்லுங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்கவும் இல்லை. உங்கள் டேடி கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டு பார்க்குறீங்களா? ஏன் டேடி கிட்டயா? நான் எனக்கே அவர்கிட்ட கேட்க மாட்டேன், உங்களுக்கு கேட்குறோமா? அவர்கிட்ட எல்லாம் நான் பேச மாட்டேன்றாங்க. என்ன எப்படி சொல்கிறீங்க ஸ்ருதி? ஒரு ஹெல்ப்பு தானே கேட்குறோம், அந்த ஹெல்ப்பை செய்ய மாட்டேன்றீங்க. ஹெல்ப் தான் செய்வோம், ஆனால் நான் தான் சொல்கிறேன்ல அவர்கிட்ட பேசுறது இல்லைன்ட்டு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி கேட்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ கேட்குறீங்க, உங்கள் மாமா கிட்ட உங்கள் டேடி கிட்ட கேட்கலாம்ல, ஏன் நீங்கள் எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னுவாங்க. உங்ககிட்ட எல்லாம் கேட்டாங்க பாருங்க, ரொம்ப இதாக இருக்கீங்க, சே இவ்வளோ ஆனஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்ட்டு ரொம்ப கோவப்பட்டு மனோஜ் ரோகிணி திட்டுட்டு போயிடுவாங்க, ஸ்ருதியும் ரவியும். அதுக்கப்புறமா ரூமில் போயிட்டு ஸ்ருதியும் ரவியும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி இங்கே பாரு மனோஜ், கவலைப்படாத பார்த்துக்கலாம், எப்படியெல்லாம் இருக்காங்க பாரு அப்படின்றாங்க. இங்கே பாரு, இங்கே இருக்கவங்க இப்படி தான், மேலே ஒருத்தர் வந்துடக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுவாங்க. ஆனால் அதுக்காக நீ இப்படி ஃபீல் பண்ணாத மனோஜ், நம்மளுக்குன்ட்டு ஒன்று கிடைக்காது, போய் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும், நீ பொறுமையாரு, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத மனோஜ்ன்ட்டு ரோகிணி சமாதானப்படுத்திட்டு தூங்குறாங்க. அதுக்கப்புறமா விஜய் ஏய் என்னடி தூக்கம் உனக்கு, எந்திரி அப்படின்னு ரோகிணி எழுப்புறாங்க. பண்ணுற எல்லா விஷயமும் பண்ணிட்டு தூக்கம் வேற கேட்குதா, நீ எந்த அளவுக்கு கேவலமானவனு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன், எல்லாம் தெரியும், வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. ரோகிணி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. மனோஜ் என்னாச்சுன்னு கேட்கவும், இல்லை ஏதோ ஒரு கெட்ட கனவு, வீட்டில் இருந்த பேயை கூட துரத்திட்டாங்க, நீ எவ்வளோ பயப்படுற, ஒன்னில் மனோஜ்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. அதுக்கப்புறம் ஜீவாவை கூட்டிகிட்டு வரதுக்காக முத்து போகிறாங்க. ஜீவாவே கூட்டிகிட்டு வராங்க. மேடம் என்னாச்சு, ஒருத்தங்க எங்கிட்ட இருந்த பணத்தை ஏமாத்திட்டான்றாங்க. கேட்ட முத்து ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.